Hey dude, welcome to all. நான் முத்துக்குமார். வீடியோக்குள்ள போற முடி ஒரு குட்டி விஷயம் கேட்குறேன். அதாவது நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு நிமிஷம் இந்த ஒரு நொடியில கரெக்டா சொல்லுங்க. எத்தனை பேர் நான் வந்து மகிழ்ச்சியா ஹாப்பியா இருக்கேன்னு நீங்க வந்து சொல்லுவீங்க. சொல்றது மட்டும் கிடையாதுங்க, நீங்க அதே மாதிரி வந்து ஹாப்பியா மகிழ்ச்சியா வந்திருக்கணும். அப்படி நீங்க ஹாப்பியா மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா உடனே வந்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லிருங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்லுவீங்க, ஏன்பா நீ வேற அதை போய் கேட்டுக்கிட்டு இருக்க, ஹாப்பி மகிழ்ச்சியா என் வாழ்க்கையில பார்த்து நான் எத்தனையோ வருஷம் ஆச்சு, ஹாப்பி மகிழ்ச்சி அப்படின்னா என்னன்னே எனக்கு வந்து தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்லுவீங்க. கரெக்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு வந்து கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, March 20, 2021 அப்படின்னு சொல்லி வந்து மொக்க காம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணிடாதீங்க. ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஆஃப் ஹாப்பினஸ் டே. ஓகே, இந்த நாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடம் வந்து கரெக்டாக வந்து ஐநாசில் வந்து உலக நாடுகள் எந்தெந்த நாடுகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியல் வந்து வெளியிடப்படும். அதன்படி வந்து இந்த 2021ஆம் ஆண்டுக்கு வந்து ஒரு பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 149 நாடுகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுலேயே மெயினாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு நாடு மட்டும் வந்து வருஷம் வந்து முதலிடத்தை வந்து தக்க வச்சு வந்துட்டு இருக்கு. அது எந்த நாடு அப்படின்ற பார்த்துருவோம். அதே சமயம் வந்து நம்ம எத்தனாவது இடத்த வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்ற வந்து பார்த்துருவோம். அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபராக ஜோ பைடன் அவங்க பதவியேற்றதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா வந்து இது வரைக்கும் அமெரிக்காவும் சீனாவுக்கும் இடையே வந்து பேச்சுவார்த்தை அப்படின்றது நேருக்கு நேரா வந்து நடைபெறவில்லை. பட் வந்து இப்ப ரீசெண்டா வந்து நடைபெற்று முடிஞ்சிருக்கு. உயர்மட்ட அதிகாரிகளிடையே வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. பட் இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அரசியல் பொருள் மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. சில விஷயங்கள் வந்து மாத்தி மாத்தி வந்து குற்றச்சாட்டுகள் தான் வந்து முன்வைக்கப்பட்ட மாதிரி வந்து பார்க்கப்படுது. அது எப்படி வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்து நம்ம லாஸ்டா மூன்றாவது பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் இந்த கிருமி கொஞ்சம் குறைஞ்ச நிலையில மறுபடியும் இப்ப உருமாற்றம் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மறுபடியும் பரவ தொடங்கி இருக்க செய்திகள் தகவல் வெளிவந்து நம்ம எல்லாருமே பார்த்து வந்து இருக்கோம். அதே மாதிரி ஒரு சில நாடுகளை வந்து லாக்டவுன் மறுபடியும் வந்து அமல்படுத்தப்பட்டு வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பிரான்ஸ்ல வந்து அதிக அளவுக்கு வந்து இந்த ஒரு கொரோனா வைரஸோட எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் வந்து குறையாம பாடாதான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் ஒரு பக்கம் வந்து அங்க வந்து லாக்டவுன் கூட வந்து அடுத்த ஒரு மாசத்துக்கு வந்து போடப்பட்டிருப்பதா வந்து தகவலாம் வெளிவர தொடங்கி இருக்கு. இது என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருவோம். மொத்தமா இந்த ஒரு வீடியோல இந்த மூன்று விஷயத்தை நம்ம வந்து ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ நம்ம டாபிக்ல போலாம். வருஷ ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். முதல் விஷயம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச மகிழ்ச்சி நாள், இன்டர்நேஷனல் ஆஃப் ஹாப்பினஸ் டே. இன்னைக்கு இந்த நாளா இருந்தாலும் நம்ம எத்தனை பேர் வந்து ஹாப்பியா இருப்போம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது. எப்பயும் போலதான் நம்மளோட லைஃப்ல வந்து எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் வந்து இந்த ஒரு நாளை வந்து நம்ம வந்து பெருசா கண்டுக்காமலாம் வந்து சில பேர் வந்து நம்ம வந்து நோக்கி வந்து போயிட்டு இருப்போம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நாளன்று ஒவ்வொரு வருஷம் வந்து கரெக்டா வந்து ஒரு சர்வே வந்து எடுக்கப்படுது. அதாவது வந்து எத்தனை நாடுகள் வந்து மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்ற ஒரு பட்டியல் வந்து வெளியிடப்பட்டு வருது. அந்த வகையில வந்து இந்த 2021ஆம் ஆண்டுக்கு வந்து இப்ப ரீசெண்டா பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 149 நாடுகள் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பட்டியல ஐநாவின் நிலையான அபிவிருத்தி தீர்வு குழு செயல் தான் வந்து இந்த ஒரு பட்டியல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு, சர்வே எடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதெல்லாம் ஓகே தம்பி, பட்டியல வந்து எடுக்கப்பட்டிருக்கு, இத்தனை நாடுகள் வந்து இடம்பெற்றிருக்கதா வந்து சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. சரி, எதை வச்சு இந்த ஒரு சர்வே வந்து எடுக்கப்பட்டிருக்கு, இந்த சர்வேல எப்படி வந்து இந்த நாடுகள் வந்து ஃபர்ஸ்ட் இடம் செகண்ட் இடம் அதெல்லாம் வந்து கணிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்கு எழுதுப்பா, அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சில பேருக்கு வந்து கேள்வி கேட்க தோணும். அது என்ன வச்சு எடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது வந்து நாட்டின் சுகாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு, அப்புறம் வந்து நாட்டின் வளர்ச்சியை வந்து மையமா வச்சு இந்த ஒரு பட்டியல் எடுக்கப்பட்டிருக்காங்க, அதாவது இந்த ஒரு சர்வே வந்து எடுக்கப்பட்டிருக்கிறதாகவும், அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த ஒரு கொரோனா பாதிப்பு, இந்த ஒரு கொரோனா காலகட்டத்தில் வந்து அந்த நாட்டோட அரசு அந்த நாட்டு மக்களுக்கு வந்து என்ன மாதிரியா வந்து உதவிகரங்கள் வந்து இருந்திருக்காங்க, எப்படி வந்து உதவியா வந்து இருந்திருக்காங்க அப்படின்றதையும் கணக்கில் கொண்டு தான் வந்து இந்த வருடத்துக்கான இந்த பட்டியலை வந்து வெளியிடப்பட்டிருப்பதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா உலகின் மகிழ்ச்சியான நாடு அப்படின்ற இடத்துல முதல் இடம் வந்து பிடிச்சிருக்குது எந்த நாடு அப்படின்ற பார்த்தீங்கன்னா பின்லாந்து. இந்த நாடு தான் வந்து முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. அதே சமயம் வந்து இந்த நாடு வந்து கடந்த சில ஆண்டுகளா வந்து முதல் இடத்தை வந்து தக்க வச்சு வந்துட்டு இருக்கு. இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்மார்க், சுவிட்சர்லாந்து, ஐஸ்லாந்து அப்படி வந்து தொடர்ச்சியா வந்து சில நாடுகள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. இதுல நம்ம நாடு எத்தனை இடத்தை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா 139 இடம் வந்து பிடிச்சிருக்கோம். மொத்தம் வந்து 149 நாடுகள் வந்து 139 இடம் தான் வந்து நம்ம நாடு வந்து பிடிச்சிருக்கோமா. அதே சமயம் இன்னொரு பக்கம் சீனா வந்து பார்த்தீங்கன்னா 84வது இடத்துலையும், பாகிஸ்தான் வந்து 105வது இடத்துலையும் வந்து இருக்கதா வந்து தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் ட்விட்டர்ல இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு விவகாரம் வந்து ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. அதாவது #இன்டர்நேஷனல் ஆஃப் ஹாப்பினஸ் டே அப்படின்றத வந்து ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கு. அதே சமயம் வந்து மக்கள் வந்து இதற்கு வந்து கருத்துக்களை வந்து பதிவிட்டு வராங்க. அதுல மெயினா அதிகப்படியா வந்து என்ன சொல்லி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து இங்க மக்கள் வந்து அதிக நேரம் உழைக்கிற, கிட்டத்தட்ட வந்து 18 மணி நேரம் வரைக்கும் வந்து உழைக்கிற ஒரு காலத்துல வந்து மகிழ்ச்சி ஹாப்பினஸ் அப்படின்றது பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எதை வச்சு இந்த ஒரு கணக்கு வந்து எடுக்கப்பட்டிருக்கு, இந்தியாவோட மக்கள் தொகை எவ்வளோ, மற்ற நாடுகளோட மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்ற கேள்வியில் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து இப்போ இன்னொரு பக்கம் வந்து ட்விட்டர்ல வந்து இது வந்து இந்த ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அடுத்து இரண்டாவது விஷயம்,
உலகின் இரு பெரு பொருளாதார நாடுகளான அமெரிக்காவும் சீனாவுக்கும் இடையே உறவில் வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாமல் ஒரே நிலையில வந்து வந்துட்டு பார்த்து வந்துட்டு கிட்டத்தட்ட மோதல் போக தான் வந்து போயிட்டு இருக்கு பல விஷயங்கள். அதாவது கடந்த 4 ஆண்டு காலமா வந்து எடுத்து பார்த்தோம்னா ட்ரம்ப் அவங்க இருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பல விஷயங்கள் வந்து மோதல் பக்கம் தான் வந்து இருந்துச்சு. அதாவது மனித உரிமை மீறல், ஹாங்காங் விவகாரம், தென்சீனா கடல் பிரச்சனை, அதே சமயம் வந்து கொரோனா விவகாரம், இப்படி வந்து பல விஷயங்கள் வந்து போட்டி பிரச்சனை மோதலாக தான் வந்து வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜோ பைடன் அவங்க பதவியேற்றதுக்கு அப்புறம் வந்து பெரிய அளவுக்கு வந்து உறவுல வந்து மாற்றம் ஏற்படாமல் இருந்துட்டு இருக்க ஒரு நிலையை வந்து நம்ம வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு நிலையில வந்து அதாவது சீனாவிலிருந்து இந்த உறவுல வந்து ஏதோ வந்து ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து சீனா வந்து சில நகர்வுகளை வந்து எடுத்து வந்துட்டு நம்ம வந்து பார்க்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இது வரைக்கும் அமெரிக்காவோட அதிபர் ஜோ பைடன் அப்புறம் சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் வந்து தொலைபேசி மூலம் வந்து ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசியது நம்ம வந்து பார்த்திருப்போம். பட் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் முதல் முறையாக வந்து நேருக்கு நேர் வந்து பேச்சுவது அப்படின்றது உயர்மட்ட அதிகாரிகிட்டே வந்து ரீசெண்டாக நடைபெற்றிருக்கு. இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் இருக்க என்கரேஜ் அப்படின்ற நகரில் வந்து நடைபெற்றிருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சேர்ந்து அமெரிக்காவோட வெளியுறவுத்துறை அமைச்சர், அப்புறம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர், அடுத்து வந்து சீனா சேர்ந்து பார்த்தீங்கன்னா சீனாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை அதிகாரி, சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிட்டே வந்து இந்த மீட்டிங் அப்படின்றது நடைபெற்றிருக்கு இப்போ ரீசெண்டா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெயினா இந்த ஒரு பேச்சுவார்த்தை என்ன மாதிரி வந்து கொண்டு செல்லப்பட்டு என்ன மாதிரி வந்து பேசப்பட்டுனா இது தரப்பெருமையான கண்டனங்கள், குற்றச்சாட்டுகள் இதெல்லாமே வந்து முன்வைக்கப்பட்டா இந்த ஒரு பேச்சுவார்த்தை வந்து நகர்ந்ததாகவும் பேசப்பட்டதா வந்து பார்க்கப்படுது. அதனால இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றது ஒரு மோசமான பேச்சுவார்த்தை தான் வந்து பார்க்கப்படுது. அடுத்து மூன்றாவது விஷயம் கொரோனா வைரஸ். இந்த கிருமி ஒரு பக்கம் வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வந்த நிலையில் மறுபடியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரித்து வருவதா நான் வந்து கேள்விப்பட்டு வந்துட்டு இருக்கோம் ஒரு சில நாடுகளில். அதிலே மெயினாக சொன்னால் வந்து பிரான்ஸ்ல வந்து அதிக அளவுக்கு வந்து இந்த ஒரு கொரோனா வைரஸோட எண்ணிக்கை அப்படின்றது 4 நாள் வந்து அதிகரித்து வந்துகிட்டு இருக்கு. மெயினாக சொன்னால் இது வரையும் வந்து அங்கே வந்து கொரோனா வைரஸ் வந்து பாதிக்கப்பட்டது. இது வரையும் வந்து எத்தனை பேர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42 லட்சம் பேர் வந்து கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அங்கே தான் வந்து 4 நாள் வந்து கொரோனா வைரஸோட தாக்கம் அப்படின்றது அதிகரிச்ச படம் வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் ஒரு பக்கம் வந்து இப்போ சில நாடுகள் வந்து மறுபடியும் கொரோனா வைரஸோட தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகரித்து வந்துட்டு இருக்க காரணம் வந்து ஒரு சில நாடுகள் வந்து சில தளவுகளுடன் கூடிய வந்து லாக்டவுன் வந்து போட்டு வந்துட்டாங்க. அந்த வகையில் வந்து இந்த பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மாதத்துக்கு வந்து சில தலைவர்களும் கூடிய வந்து லாக்டவுன் வந்து போட்டுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொரோனா வைரஸோட உருமாற்றம் அப்படின்றது இப்போ 3வது அலையாக வந்து மாறி இப்போதான் வந்து தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு காலத்தில் வந்து இந்த 3வது அலை அப்படின்றது தாக்கம் அப்படின்றது இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்கப்படுது, சொல்லப்படுது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஓட்ட நினைச்ச கேள்வி என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 2021ஆம் ஆண்டுக்கான உலகில் மகிழ்ச்சியான நாடுகள் அப்படின்றக்கான பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கல, இதில் நம்ம 139 இடம் வந்து பிடிச்சிருக்கோம்னு சொல்லப்பட்டிருக்கல. அதன்படி நான் உங்கள்கிட்ட நினைச்ச கேள்வி அதாவது நம்மளோட மக்கள் தொகை அதிகமாக இருக்க காரணம் நம்ம வந்து இந்த ஒரு இடத்த வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு தோணுதா? இல்ல இந்த கணக்கெடுப்பு வந்து சரியில்லை, இது வந்து தப்பா வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு தோணுதா? இல்ல வந்து இந்த ஒரு கணக்கெடுப்பு வந்து கரெக்டாக தான் வந்து இருக்க மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு தோணுதா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? அதை மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. இது மாதிரி வேற எந்த ஒரு டாபிக்ல வந்து பேசணும்னு சொல்லும் அதே மறக்காம கீழே கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து பேசுறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோ வந்து மீட் பண்றேன். அண்ட் ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த்.